இடம் வீட்டு மாண்புகள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அம்மாவின் தோழி மகன்கள் மகள். புராணங்களும் இதிகாசங்களும் இன்னும் உயிரோடு இருப்பதும் தனி மனித ஒழுக்கமும் கலந்திருக்கும் ஒரு இடம் பாட்டி என்கின்ற உறவிடம்தான். இங்கு பாருங்கள் 2024 பாட்டி. ஐயோ, இந்த நெட்வொர்க் வேற வந்து தொலைய மாட்டுது. காசு மட்டும் வாங்குறான் இந்த கம்பெனிக்காரன். வந்துச்சு பாக்கியலட்சுமி. ஐயோ, என்னாச்சு தெரியலையே. தன்னம்பிக்கை என்பதின் கேடயம் வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் என்றால் அது தாத்தா உறவுக்கு நிதர்சனம். இங்கு பாருங்கள் 2024 தாத்தா. அடையாளப்படுத்தியவள் அக்ஷய பாத்திரத்தின் அடையாளமாய் இருந்தவள். பலத்தின் மறு உருவம் பரிமாறுதலில் கொடிக்கு அம்மம். அத்தகைய உணர்வு அம்மா. 2024 அம்மா. சமையல் குறிப்பு வெந்நீர் வைப்பது எப்படி? ஐயோ, தண்ணி ஊற்றி பாத்திரம் வைக்கணுமா இல்லை பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றணுமான்னு தெரியலையே. கால் பண்றான். ஹலோ ஹலோ, என்னம்மா பண்ற? இப்பதான் சுத் பண்ணி வைக்க யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அதை விட பாக்கியலட்சுமி சீரியல் பாத்தியா? அது எங்க, என் மாமியார் தானே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அந்த பெரிய மனுஷன் செத்து போயிட்டாராண்டி? எனக்கா சொல்ற? நல்ல மனுஷனாச்சே அவரு. ஆமாண்டி, மனசு கஷ்டமா இருக்கு. ஆமாக்கா. அதை விட மீஷோ பாத்தியா? இல்லக்கா, நான் பிளிப்கார்ட் தான் யூஸ் பண்றேன். அதை டவுன்லோட் பண்ணி பாரு, 1000 ரூபாய்க்கு 5 சுடிதார் தராங்களாம். அப்படியாக்கா? இதோ போய் பாக்குறேன். சரிடி, உன் பொண்ணு என்ன ரீல்ஸ்ல எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கா? ஆமாக்கா, ஊர் ஃப்ரெண்டே என் பொண்ணு மேலதான். நீயே போய் சுத்தி போடு. சரி, சுடு தண்ணி வச்சுட்டியா? அதுலதாங்க ஒரு டவுட், தண்ணி ஊற்றி பாத்திரம் வைக்கணுமா இல்லை பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றணுமா? அது நீ யூடியூப்ல போய் பார்த்துக்கோ போ. சரிக்கா, அந்த மனுஷன் வேற வந்து சமைப்பாரு, நான் போறேன். ஓகேடி, வச்சிடறேன். களத்தில் அதாவது மைதானத்தில் விளையாடி வியர்வை கொட்டி களைத்து போன தேகமும் சலிக்காத மனமும் குறையாத அறிவும் தூய்மையான குருதியும் கலங்காத நம்பிக்கையும் கொடுத்த விளையாட்டுகள் மறந்து போய் பேயாக உருவெடுத்த 2K புள்ளிங்கோ. சித்திரையில் சிகை காட்டி முத்து குளித்து முழு பௌர்ணமியாய் வலம் வந்து வீடு கட்டி வாசல் தெளித்து வண்ணம் கூட்டி பாண்டி நொண்டி பல்லாங்குழி கொலைகொலையாய் முந்திரிக்கா என்ற சுதந்திர பயங்கிலிகள் இந்த 2024. எப்பா, ஒரு வழியா மேக்கப் போட்டு முடிச்சிட்டோம். ரீல்ஸை பண்றோம், லைக்ஸை தெரிக்க விடுறோம். ஐயோ, லிப்ஸ்டிக் குறைஞ்சிச்சு. லைட்டா ஒரு டச்சப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரீல் பண்ணலாம். குடும்பத்தின் ஆணிவேர் நம்பிக்கை நட்சத்திரம் என்றால் அது அப்பா மட்டும்தான். இப்பொழுது என்கிற உறவியல் மற்றது எல்லாம் தொலைநலவு. ஹாய்ப்பா, வா ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம். விளையாடுறா அட்ரா, பின்னாடி வரான் பா.
பண்ணலாம். இருமா இப்படி இருந்தா வீடியோ கிளாரிட்டி கிடைக்காது. நான் பிடிச்சிக்கிறேன். வாப்பா, நீயும் நானும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணலாம். இல்லடா, டயர்டா இருக்கு. சரிப்பா, புதுசா ஒரு பாட்டு லான்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த வீடியோ லிங்க் அனுப்புறேன், பாருப்பா. சரிம்மா, பாக்குறேன். அம்மா தேட போறாங்க, போப்பா. அவ எதுக்கு கூப்பிட போறா? சமைக்க தானே. சரிம்மா, நான் போறேன். சரிப்பா. அத்தை, இந்த சீரியல் எப்பதான் முடியுமோ? இந்த பொண்ணு திருந்துவாளா தின்ன மாட்டாளா? இவன் எப்பதான் தின்னு போறாளோ? ஒரு வேளை தின்னுட்டா சீரியல் முடிஞ்சிருமோ என்னமோ. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. என்னங்க, நான் இன்னைக்கு பக்கோடா செய்யட்டுமா? போங்க, நீங்க தானே டெய்லி சமைப்பீங்க, நீங்களே போய் சமைங்க. இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சமூக தொண்டர் உள்ளே வருகிறார். ஏண்டா ராமசாமி, ஏன் இப்படி வீட்டையே கெடுத்து வச்சிருக்க? வீடே அலைபேசி தொலைமயமா இருக்குது. இப்படி இருந்தா இந்த எதிர்கால சந்ததியின் நிலைதான் என்ன? ஒரே வீட்டுல இருந்து கொண்டு இப்படி தனித்தனியாக அலைபேசியில் தொலைந்து போனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் கிட்ட வாங்க. ஒரு பக்கம் போதை பழக்கத்திற்கு மாணவர்கள் வாழ்க்கையை தொலைத்து அழிந்து போகிறார்கள். மறுபக்கம் இந்த அலைபேசி என்னும் போதைக்கு அடிமையாகி படிக்கின்ற வயதில் சிதைந்து போவது மனசை பாரமாக்குகிறது. 3 தலைமுறைகள் வாழும் இந்த வீடே இப்படி இருக்கிறதென்றால் அப்பா அம்மா வேலைக்கு செல்லும் வீட்டில் குழந்தைகளின் எதிர்காலம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நினைத்தாலே கண்கள் கலங்குகிறது. அறிவியல் வாழ்விற்கு தேவைதான், ஆனால் அதனுள்ளே மூழ்கி போவதும் ஒரு வகையான போதைதான். இனிமேலாவது திரும்பி அருகில் இருக்கும் உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அவர்களுடன் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். படிக்கின்ற வயதில் படிப்பிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள். என்ன மனுஷங்க, இனிமேல் நாங்க யாரும் தேவையில்லாம போன் யூஸ் பண்ண மாட்டோம். நன்றி, வணக்கம்.